எங்களுடைய ஜனாசாக்களை எரிக்கிற பிரச்சனை. இதில் இவர் வந்து முன்னால் நின்றார். இது வந்து மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டது. அதை வந்து நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, அனுபவம் மிச்சவர், நிறைய காலம் இந்த அரசியலில் இருக்கீங்க, நிறைய பேர் இப்போ இருக்க ஜனாதிபதியோட நிறைய காலம் நீங்கள் பணியாற்றுறீங்க, அவருக்கு ஆதரவும் வழங்கியிருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த அரசாங்கத்தோட இருந்தவங்களும் உங்களோட நெருக்கமானவங்க தான். அப்படி இருக்கும்போது இதை ஒரு இடத்துலையே நீங்கள் நிறுத்துறதுக்கு ஏன் முயற்சி பண்ணலை? உங்களுடைய அத்தனை முஸ்லீம் அமைச்சர்கள் எல்லாருமே கட்சி பேதம் பார்க்காம மாறி அந்த எதிர்ப்பை நீங்கள் தெரிவித்து அந்த இடத்தையே நிறுத்த முடியாமல் போனது. உங்களுக்கு 156 சடலங்கள் அடிக்கப்பட்டது, ஒன்றல்ல ரெண்டல்ல. இதுக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே பதில் சொல்லி தான் ஆகணும். நான் மக்களுக்கு உண்மையை சொல்லணும், கட்சி தொண்டர்களுக்கு உண்மையை சொல்லணும். அந்த உண்மையை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் மானங்கட்டு போய் அதை குந்திட்டு இருக்கல. தீவிரவாதம் ஒன்றை உருவாக்கி அதை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்ட ஒரு கும்பல் அரச துறைகளின் அனுசரணையோடு புலிகளின் உறுப்பினர்கள் ஒரு சிலரையும் சேர்த்துக்கொண்டு உளவுத்துறை இந்த மிகப்பெரிய படுபாதகமான செயலை செய்தது என்பதற்கான ஆதாரபூர்வமான விஷயங்கள் இன்று இதற்கான சரியான ஒரு முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது எங்களுடைய ஆட்சியில் நிச்சயமாக நடக்கும். இதுல ஒரு தமிழ் வேட்பாளர் இன்னும் ஒருவருக்கு வாக்கு சேர்ப்பதற்கான ஒரு உபாயமாக நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஒரு எடுபிடிகளாக தமிழ் மக்களின் வாக்கு வங்கியை விரயமாக்குகிற ஒரு வேலை. இந்த நாட்டில் ரணசிங்க பிரேமதாசன் தான் இஸ்ரேல் தூதரகத்தை மூடினான். இந்த நயவஞ்சகத்தனம் எனக்கு பழக்கப்பட்ட விஷயம். அந்த அடிப்படையில் தான் இப்போ 2வது அடி ஒன்று தொடங்கியிருக்கிறேன். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சில நேரம் நானும் நடிப்பேன். ஆனால் இப்போ தடி எடுக்கிற காலம். இந்த தனி எம்பிமார் அங்கே தாகுற இங்கே தாகுற இந்த குரங்குகள் மாதிரி தாவி தெரிகிறார்களை பற்றி கவலையே எனக்கு கிடையாது. பேரம் பேசும் சக்தி இன்னும் கூடும் வரையும், அதாவது இந்த போட்டியில் இன்னும் கொஞ்சம் பிந்தி முடிவெடுத்தால் எங்களுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு பேரம் பேசலாம். அவங்க அதுக்கு வளைஞ்சு கொடுக்க வேணும் என்று நம்பிக்கிட்டு சில பேர் செய்யலாம். இந்த பூசி மொழி பேசுகிற இந்த ரணில் விக்ரமசிங்க வந்து அந்த இந்த பிள்ளையங்கிள்ளி தொட்டிலை மாற்றாள். இதை கொடுத்து போட்டு படம் காட்டுற ஒரு ஜனாதிபதி. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு அமெரிக்க அடிவருதி. 12 உயிர்களை பலி கொடுத்து நான் பிரதமர் ஆக்கினேன் ரணில் விக்ரமசிங்க ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க. அண்மையில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த விஷயம் தொடர்பாக ஒரு குழப்பநிலை இருக்கு. அது என்ன நடந்தது அப்படின்றது மிக கவலைக்குரிய விஷயம். அந்த நேரத்தில் ஆட்சியை கையெடுக்க சொல்லி அழைக்கப்பட்ட பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வேண்டாம் அப்படி என்று ஒதுங்கி இருந்தார். யாருமே வரல. அந்த நேரத்தை இவர் சரியா பயன்படுத்தினது அவருடைய இது. ஆனால் இந்த 2 வருஷம் அவரால் மீட்டெடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பொம்மையாக மாத்திரம் தான் இருந்திருக்க முடியும். அவங்க சொல்ற தாளத்துக்கு ஆடி இருக்க வேணும். ரணில் விக்ரமசிங்க அவங்கள தாளத்துக்கு ஆடினார். அதே நேரம் இந்த வரிசை யுகத்தை இல்லாமல் செய்தார்னு சொன்னார். அவர் பிரதமராக இருந்த நேரம் வரிசை யுகம் வந்தது. அவர் இருந்ததுக்காகத்தான் இந்திய அரசாங்கம் கொடுத்தோண்டல்ல, யார் இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. இந்த நாட்டை இப்படி குட்டிச்சூராக்கின ஒரு கும்பலுக்கு நாங்கள் அவர்களுடைய ஒரு கேடயமாக பாவிக்கப்படுவது எங்களுடைய அரசியலுக்கு ஆபத்தானது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அதுக்கு பின்னால் ஒரு பெருஞ்சதி இருக்கிறது. ஆட்சியில் அவர்களை கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட சதியாக உங்களுடைய இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் போராளி அமைச்சராக இருந்து கொண்டு அவர் என்ன செஞ்சார் என்பது சம்பந்தமாக நாங்களும் எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. எப்படி இந்த ஒரு சின்ன கும்பல் இப்படி ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்தை செய்தது என்பது சம்பந்தமாக எங்களுக்கு உண்மையை வெளிக்கொண்டப்பட வேண்டும். எங்களோட சமூகத்தில் இந்த தீவிரவாதிகள் தான், அவங்க தீவிரவாதிகள் தான், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஜேவிபின்ற கட்சியினர் ஒரு புதிய முகத்தோடு வராங்க. ஆனால் அவரோட உண்மை முகம் அது அல்ல. மிகப்பெரிய வன்முறைக்கு வித்துட்டவர். உள்ள பிரச்சனை என்றால் எல்லாரும் இந்த அமைச்சர் பதவிகளுக்கு ஆளாக பிறக்கிறார்கள் கூட. இனி அமைச்சர் பதவி இல்லாமலே இந்த நாட்டின் அரசியலை நெறிப்படுத்துவதற்கான தகுதி உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. தேர்தல் களம் வந்து பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக ஒரு தேர்தல் வரும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் பரபரப்பை எட்டியிருக்க தேர்தல். ஏன்னா கடந்த 2 வருஷம் நமக்கு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இனி எப்படி இருக்க போகுது புது மாற்றத்தோட, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் இது முதல் தடவை நான் சந்திக்கிறேன். இதுக்கு நான் நேரில் பார்த்ததில்லை, வீடியோ ரசிகன். நன்றி. இப்போ இருக்கிற இந்த தேர்தல் சூழல்
கட்சி மாறல்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கட்சி மாறல்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியிலிருந்து ஒவ்வொரு கொள்கையோட இருக்கும் பொழுது அது மாற்றம் நடக்கும்போது அந்த கொள்கையிலிருந்து விலகுறாங்களோ, அல்லது இது வந்து அவங்களோட சுய லாபங்களுக்காக சில கட்சி இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. இப்போ இருக்க ஜனாதிபதி தேர்தலில் எடுத்துக்கொண்டா சஜித் பிரேமதாச கட்சிக்கு நீங்கள் ஆதரவு வழங்குறீங்க, அவருக்கான ஆதரவு இருக்குது. ஆனாலும் உங்களோட கட்சியிலிருந்து இன்னும் ஒருத்தர் ரணில் விக்ரமசிங்க அவருக்கு ஆதரவு வழங்குறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்சித்தாவல் இறுதி நேரத்தில் நடக்கிறது என்பது கொள்கை அடிப்படையில் நடக்கிறது என்று யாரும் சொல்வதாக இருந்தால் அது அப்பட்டமான அபத்தமான பொய். ஏதோ ஒரு லாபத்துக்காக, சுய நல நோக்கத்துக்காக தான் அது நடக்கிறது என்பதுதான் உண்மை, யதார்த்தம். இதில் ஒரு புறத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக கட்சித்தாவல் நடத்துறது என்றது ஓரளவுக்காவது மக்கள் ஜீரணிப்பாங்க. ஆனால் வெற்றி வாய்ப்பு மிக அறுதியாகத்தான் இருக்கிறது என்று மக்கள் மத்தியில் பரவலான கருத்து இருக்கின்ற போது அதையும் மீறி, அதுவும் கட்சி தலைமைக்கு ஒரு மாத காலத்துக்கு மேலாக ஒளிந்து கொண்டு, அஞ்ஞாத வாசம் செய்து கொண்டு, வீட்டுக்கு ஆள் அனுப்பினாலும் ஒளிஞ்சிருந்து கொண்டு, வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு நான் இல்லை என்று சொல்லி அனுப்புகிற ஆக்களை பற்றி எங்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுமானம் இருந்தது. இருந்தாலும் பொறுமையிடம் இருந்தோம், கள நிலவரங்களின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு கட்சியையும் கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் இந்த நயவஞ்சகத்தனம் எனக்கு பழக்கப்பட்ட விஷயம். இது இந்த தலைமைக்கு மட்டும் இல்லை, என்னுடைய முன்னாள் தலைவருக்கும் இந்த நயவஞ்சகத்தனம் அடிக்கடி நடந்திருக்கிறது. அதே போல் இன்று எத்தனையோ கட்சி தலைவர்களுக்கு நடக்கிறது. ஒரு பேச்சு இருக்கு, அடிமட்டத்தில் உள்ள கட்சி ஆதரவாளர்கள் அல்லது எம்பி பதவியில் இருக்கவங்கள அந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிச்சுட்டு அது கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. எல்லா கட்சியிலையும் ஒருத்தர் போகும்போது அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கான்றதான் ஒரு இல்லை. இந்த நான் நயவஞ்சகத்தனம் இருந்தால் அதை முன்கூட்டி அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களை அம்பலப்படுத்துவது, இது தலைமைக்கு, இந்த தலைமையுடைய தார்மீக பொறுப்பு. மக்கள் மத்தியிலே நாடகம் ஆடுவதற்கு யாருக்கும் இடம் வைக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் இப்போ 2வது அடி ஒன்று தொடங்கியிருக்கிறேன். இல்லை, இன்னொரு மீது நாங்கள் கட்சி உடைய பிரதி தலைவர் பதவியிலிருந்து அவரை இடைநிறுத்தி இருக்கிறோம். அதற்கான காரணம் அவரும் இந்த ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு. ஏனெண்டா 2 பக்கத்துக்கும் தலையை காட்டி தெரிகிறது. இப்போ தலைவருக்கு மறைச்சு கொண்டு பின்னால் செய்கிற சதித்திட்டங்களை பற்றி நான் தெரியாத ஆள் இல்லை. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சில நேரம் நானும் நடிப்பேன். ஆனால் இந்த கட்டத்தில் நாங்கள் மக்களுக்கு முன்னாலே நீ நடிக்க இயலாது. நான் மக்களுக்கு உண்மையை சொல்லணும், கட்சி தொண்டர்களுக்கு உண்மையை சொல்லணும். அந்த உண்மையை சொல்லியிருக்கிறேன். தொண்டர்கள் அதனோடு சேர்த்து மிக உற்சாகமாக இருக்கிறார்கள். இல்லை, நாங்கள் வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் என்றது மாத்திரமல்ல, இதனோடு சேர்த்து இந்த ஊத்தைகள் குப்பைகள் எல்லாம் அப்படியே துடைச்செறிஞ்சு போடுவோம் என்றதுல மக்களுக்கு இப்போ கடும் ஆர்வம். ஏன்னா இந்த கட்டத்தில் அதுதான் நாங்கள் இப்போ செய்யணும். ஏன்னா இன்றைக்கு இந்த அறகலைக்கு பிறகு எல்லா கட்சிகளும் மேலும் மக்களுக்கு இருக்கிற கோபம் என்னென்றால், இந்த தலைவர்கள் எல்லாம் எல்லாரையும் சமாளித்து அவங்களுக்கு பார்லிமெண்ட் எம்பிமாருடைய தலைகளை எண்ணி காட்டுறது தான் முக்கியமே ஒழிய, மக்களுடைய பக்கத்தில் இருந்து வார விமர்சனங்களை பற்றி தலைவர்கள் கண்டுகொள்றாங்க இல்லை என்ற ஒரு கோபம், ஆத்திரம் அவர்களிடம் இருந்து எங்கள் மீது பிரதிபலிக்கிறது என்றது எங்களுக்கு நல்லா விளங்குது. நாங்கள் விளங்கிட்டு நாங்கள் கொஞ்சம் என்ன பாராளுமன்ற சமன்பாடுன்ற சாமான் பாராளுமன்றத்துக்குள்ள இயன்றவரை வாக்களிப்பு நேரங்கள் ஆக்களை நாங்கள் காப்பாற்றி நாங்கள் ஒரு பலமாக இருக்கிறோம்ன்ற ஒரு பெருமையாவது இருக்க வேணும். அதை நாங்கள் எல்லாத்தையும் இழந்து போட்டு சும்மா தனியனா குந்திரிக்கலாது. ஆனால் கட்சி போராளிகள் ஆரம்பத்தை சொல்லி வராங்க, நீங்கள் தனியாக நின்றாலும் பரவாயில்ல, இவனெல்லாம் அடித்து விரட்டுங்க. ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் பொறுமை காத்தோம், விரசாமல். ஆனால் இப்போ தடி எடுக்கிற காலம். இப்போ மக்கள் ஆணை தான் மகேசன் ஆணை என்ற ஒரு நிலவரம். இப்படி இருக்கிற நேரம் இந்த தனி எம்பிமார் அங்கே தாகுற இங்கே தாகுற இந்த குரங்குகள் மாதிரி தாவி தெரிகிறார்களை பற்றி கவலையே எனக்கு கிடையாது. தமிழ் கட்சியிலாக இருக்கட்டும், முஸ்லீம் மக்கள் சார்ந்த கட்சியிலாக இருக்கட்டும், இந்த சிறுபான்மை மக்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் ஒரு தலைமை நிலையிலேயே தொடர்ச்சியாக இருந்து வருது. ஒரு கட்சிக்கு ஆதரவு வழங்குறதா இருக்கட்டும், ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குறதா இருக்கட்டும், எப்போவுமே ஒரு தலைமை நிலை, நாங்கள் இன்னும் தீர்மானிக்கலை, பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு, அந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படையில் நீங்கள்
என்ன முக்கியமான தீர்மானங்களை கோரிக்கைகளை வச்சு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்குறீங்க? இல்லை, ஒரு ஜனாதிபதி தேர்தலில் அந்த தேர்தல் தான் நாட்டினுடைய அடுத்த கட்ட அரசியலின் முக்கியமான ஒரு தீர்மானிக்கின்ற முச்சந்தின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகுதான் ஜனாதிபதி தேர்தலை ஒருவர் வெண்டா அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கும்ன்றது யாரும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தேர்தல் முக்கியமானது. அதோட இந்த தேர்தல் காலத்து பேரம்பேசல் என்ற விஷயத்தில் இந்த கட்சிகள் கொஞ்சம் அவகாசம் எடுக்கிறது, அதே நேரம் தங்களுடைய அந்த பேரம்பேசும் சக்தி கொஞ்சம் கூடும் வரையும், அதாவது இந்த போட்டியில் கொஞ்சம் பிந்தி முடிவெடுத்தால் எங்களுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு பேரம் பேசலாம், அவங்க அதுக்கு வளைஞ்சு கொடுக்க வேணும் என்று நம்பிக்கிட்டு சில பேர் செய்யலாம். ஆனால் இந்த நாட்டில் தென்னிலங்கை சிங்கள மக்கள் மத்தியில் சிறுபான்மை சமூகங்கள் இப்படி இந்த கடைசி நேரத்தில் ஒரு சிவரில் கொண்டை சாத்தி வச்சு கொண்டு தங்களுடைய உரிமைகளை எங்களுடைய அபிலாஷைகளுக்கு முரணாக பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்ற ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது. அதையும் நம்ம கூட்டிடப்படாம். என்னென்னா தரப்பு வெல்லவும் வேணும், அந்த தரப்பினுடைய நம்பகத்தன்மையை நாம் பாதுகாத்துக்கொள்ளணும். அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு நம்பிக்கை இருந்தால் ஒழிய எடுத்ததுக்கெல்லாம் சிவரில் சாத்தி கொண்டு எனக்கு அதைத்தான் பறிக்கிறாளாக இருக்கிறது என்றதும் அவ்வளோ நாகரிகமான அரசியல் அல்ல. எப்பவும் ஒரு தலைவரிடத்திலிருந்து அவருக்கு நாங்கள் விசுவாசமாக மட்டுமில்லை, அவர் பிழையாக நடந்தால் நாங்கள் கடுமையாக பேசுவோம். ஏன்னா எங்கட கட்சி பலமாக இருக்கணும் உண்டு. அதே நேரம் அவர்கிட்ட வைக்கிற கோரிக்கைகளை எப்படி வென்றெடுக்கிறது என்பதற்கான ஒரு சாமர்த்தியமான சாணக்கியமான ஒரு அணுகுமுறை வேண்டும். அது சும்மா பயிரங்க வெளியில் இந்த கடுந்துணியில் கதைச்சி மக்களுக்கு உசுப்பேற்றுற மாதிரி வேலையில் செய்கிறது வேறு விளைவுகளை அவருடைய வாக்கு வங்கியில் ஏற்படுத்தலாம். அது நாங்கள் யாருக்கு ஆதரவளிக்கிறோமோ அவரை தூக்கடிச்சு போடும் என்ற விஷயம் இருக்கு. எனவே இதெல்லாம் கவனத்தில் எடுத்து தான் பக்குவமாக செய்யணும். அவர் தரப்பில் கொஞ்சம் சிங்கள தீவிரவாதியும் இருப்பாங்க சில நேரம் பேசுகிற, ஏன்னா அதுவும் அவருக்கு தேவை தான். ஏன்னா ஜனாதிபதி என்ன நாட்டிட குறைஞ்சது 50% வாக்காலும் எடுக்கணும். இப்போ ஒரு மும்முனை போட்டியாக வருகிற நிலையில் இந்த 50% எடுப்பது சம்பந்தமான ஒரு சந்தேக பார்வையையும் ஆரம்பத்திலேருந்து சொல்லி வராங்க. ஆனால் இப்போ தெளிவாக வருகிறது, 50% இலகுவாக தாண்டி விடலாம் என்ற நம்பிக்கை நாங்கள் சார்ந்த வேட்பாளருக்கு ஏற்பட்டு கொண்டு வருகிறது. தேர்தலில் வெல்லலைண்டா எல்லாருக்கும் தோல்வி தான். எனவே இதில் நாங்கள் பக்குவமாகவும் இருக்க வேணும். அதே நேரம் கொள்கை சார்ந்த விஷயங்களில் அவருக்கு தெளிவு கொடுக்குறதும் அவருடைய உள்ளார்ந்த நோக்கங்கள் என்ன என்றதை பற்றி ஒரு அனுமானமும். ஏன்னா இவ்வளோ காலம் அவரோட நாங்கள் அரசியல் செய்கிறோம். அவருடைய சில விஷயங்களை பற்றி எங்களுக்கு அனுமானம் இல்லாமல் இல்லை. அவர் சம்பந்தமாக பௌத்த சிங்கள மக்கள் என்ன விதமான ஒரு பார்வை வச்சிருக்கிறாங்க, அதை நாங்கள் பழுதடைய செஞ்சு போட்டு எங்களோட விஷயத்தை மட்டும் சாதிச்சு கொள்ளலாம் ரெண்டு போனோம்னா நாங்களும் சொத்து அவரும் சொத்து. அதனால தான் இதை நாம் மிக பக்குவமாக கையாளணும். அதே நேரம் அவரும் அரசியல் நேர்மையோடு இருக்கணும். அவருடைய அரசியல் நேர்மையை பரீட்சித்து பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு கட்டத்திலையும் அவர் என்ன செஞ்சார் என்று பார்த்தோம். நாங்கள் இவருடைய விஷயத்தில் நாங்கள் முஸ்லீம்களுடைய இந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள், இந்த பலஸ்தீன பிரச்சனை, எங்களுடைய ஜனாசாக்களை எரிக்கிற பிரச்சனை, இதில் இவர் முன்னால் நின்றார். அதில் நாங்கள் எங்களுக்கு கடும் திருப்தி. அந்த முன்னால், அதாவது அந்த ஜனாசா நான் இது கேட்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டது. அதை நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, அனுபவம் மிச்சவர், நிறைய காலம் இந்த அரசியலில் இருக்கீங்க, நிறைய பேர் இப்போ இருக்க ஜனாதிபதியோடு நிறைய காலம் நீங்கள் பணியாற்றுறீங்க, அவருக்கு ஆதரவும் வழங்கியிருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த அரசாங்கத்தோடு இருந்தவங்களும் உங்களோட நெருக்கமானவங்க தான். அப்படி இருக்கும்போது இதை ஒரு இடத்துலையே நீங்கள் நிறுத்துறதுக்கு ஏன் முயற்சி பண்ணலை? உங்களுடைய அத்தனை முஸ்லீம் அமைச்சர்கள் எல்லாருமே கட்சி பேதம் பார்க்காம மாறி அந்த எதிர்ப்பை நீங்கள் தெரிவித்து அந்த இடத்த ஏன் நிறுத்த முடியாமல் போனது? உங்களுக்கு 156 சடலங்கள் அடிக்கப்பட்டது, ஒன்றல்ல ரெண்டல்ல. இதுக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்கு காரணம் என்ன? அது அந்த இடத்துல நிறுத்த முடியாமல் போனது பெரிய எதிர்ப்புகள் தெரிவிக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அரகலே சொல்லலாம். நீங்கள் எதிர்ப்பை ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் அதற்கு ஆதரவு கண்டிப்பாக வழங்கியிருப்பாங்க. அது ஏன் அந்த இடத்துல அது முடியாமல் போனது? இல்லை, இந்த ஜனாசா எரிப்பு விவகாரம் மிக மோசமாக முஸ்லிம் மக்களுக்கு காலங்காலமாக இனி பரம்பரையாக மறக்க முடியாத மிகப்பெரிய அநீதி. இந்த அநீதி நடந்து கொண்டிருக்கும் போது
மௌனம் சாதித்த சிங்கள தலைமைகளும் அந்த அநீதிக்கு துணை போனார்கள் என்பதுதான் காரணம். இப்போ மௌனம் சாதித்த ஒரு ஆள் ரணில் விக்ரமசிங்கம் இருக்கிறார். அவர் வெளிப்படையாக ஒன்றும் பெரிசா வந்து வெளியில் சொல்லலை. ஏன்னா அவரும் நமக்கு என்ன இந்த வில்லங்கம் தேவையில்லை விட்டு போட்டு இருப்போம்னு இருந்துட்டாங்க. ஆனால் சஜித் பிரேமதாசவிடம் நாங்கள் இந்த கஃன் துணி போராட்டம் ஒன்று தொடங்கினோம். இந்த வெள்ளை துணியை கொண்டு போய் கனத்த மையவாடியில் கொண்டு போய் கட்டுறது. அதுக்கு அவர் அழைச்ச நேரம் அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒருவர், அவருடைய கட்சியை சார்ந்தவர், அவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் நானும் முஜிபுர் ரஹ்மானும் போனோம். அப்போ பக்கத்தில் இருந்தவர் இவரை பிடிச்சி சொல்கிறார், நாங்கள் இவர்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் நாளைக்கு எங்களோட போராட்டம் இருக்கு, நீங்கள் எங்களோட வந்து நிற்கணும். இப்போ இவர் சொல்கிறார், பரவாயில்ல நாம் செய்யலாம் தானே என்றார். இவர் பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் தலைவர்களுக்கு வேணாம், நீங்கள் போங்களேன், நாங்கள் உங்களோட இருக்கோம் என்று சொல்லி இவரை தடுக்கிறார். இப்போ இவர் அப்போ முக்கியன்னு கேட்குறார். நானே ஒபத்துமா மேக்கிட்ட தன்வானே இப்போ சமாஜத்தில் கேட்கதா வெவ்வேறு கருத்துக்கள் இருக்குத்தானே. இப்போ நீங்கள் ஒரு நேஷனல் லீடர்வா, நாங்கள் இவங்களோட பிரச்சனையில் நாங்கள் அவங்களோட இருக்கிறோம்ன்றது தான், நாங்கள் அவங்களோட கதைக்கிறோம் தானே, அதை நாங்கள் வெளியில் கதைப்போம், அங்கே போய் நிற்க தேவையில்லை என்ற மாதிரி தடுக்கிறார். இவர் சொல்ல நானே மேய்க்க வெகுலம் கேனே, இவங்க சொல்கிற சரியான விஷயமே, இதில் நாங்கள் ஏன் பின்னுக்கணும் போவோம் நாங்கள் வந்து நின்றார். அதில் நாங்கள் அவரை அனுமானித்தோம். இப்படி ஒரு மனப்பாங்கில் இருக்கிற ஆள் வந்து தனக்கு தன்னுடைய சமூகத்தில் விளையான கருத்துக்கள் விளைக்கப்பட்டு அதனால் எனக்கு பின்னால் பாதிப்பு வரும் என்ற விஷயத்தை கூட புறந்தள்ளி போட்டு, ஏன்னா இது அவர அணிலிருந்து ஒரு தடுக்கக்குள்ள கூட அதை புறந்தள்ளி போட்டு வந்து நின்றார் என்றது ஒரு விஷயம். மற்றது பலஸ்தீன பிரச்சனையில் நான் சால்வையை போட்டு கொண்டு பேசக்குள்ள அவர் அடுத்தபடியாக பேசினவர் வந்து இந்த சால்வையை பறித்து அவர் போட்டுக்கிட்டு பலஸ்தீனுக்கு சார்பாக பேசினார். மிக கடுமையாக இஸ்ரேலை விமர்சித்தார். அவர தந்தை இந்த நாட்டில் ரணசிங்க பிரேமதாசன் தான் இஸ்ரேல் தூதரகத்தை மூடினார். இப்போ இது வந்து முஸ்லீம்களுக்கு இந்த கட்டத்தில் இப்படியான நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு தேசிய தலைமைகளை சர்வதேச ரீதியான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சும்மா இந்த பூசி மொழி பேசுகிற இந்த ரணில் விக்ரமசிங்க வந்து பிள்ளையங்கிள்ளி தொட்டிலை மாற்றாள். அவர் இந்த செங்கடலுக்கு படை அனுப்பினார் அமெரிக்கன் தேவைக்காக. என்ற அந்த ஹூத்திகள் இந்த கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலிய கப்பல்களை தாக்கினாங்க. இஸ்ரேலோட தொடர்புள்ள எல்லா கப்பலும் தாக்கல் செஞ்சாங்க. இவர் எங்கட கடற்படையை அங்கே அனுப்புறார், அங்கே ஒரு பாதுகாப்பு வலையை உருவாக்குறதுக்கு. அமெரிக்காட்ட இல்லாத இந்த கடற்படையா, இல்லை சுற்றி இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகள் இல்லாத கடற்படையா, மத்திய கிழக்கு தூதரக முக்கியஸ்தர்கள் எங்கிட்ட கதைச்சு என்ன வேலை பார்க்குறாரு உங்களோட ஜனாதிபதி, என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை. இப்போ இதெல்லாம் செஞ்சு போட்டு இஸ்ரேலுக்கு அந்த பலஸ்தீனர்களுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம் உண்டும், அதுக்கும் போய் நின்று படம் எடுத்து காட்டுறார். ஆனால் காசெல்லாம் கலெக்ட் பண்ணது எங்கட ஆக்கள், எங்களோட பள்ளி வாயில்களில் அங்கே இங்கே ஆக்கள் மக்களுடைய அந்த இழப்புகளுக்கு பரிகாரமாக நாங்கள் எதாவது செய்யணும் என்று செய்கிறாங்க. அதை இவர் கொண்டே படம் காட்டிக்கிட்டு ஜனாதிபதிக்கு கொடுக்குற ஜனாதிபதி நிதியத்தால் கொடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கு அவரை ஊட்டிருந்து கிடைச்ச காசு அது $1 மில்லியன் கொடுத்தாங்க. அது சர்வதேச பார்க்கக்குள்ள $1 மில்லியன் வந்து சில்லறை காசு. இதை கொடுத்து போட்டு படம் காட்டுற ஒரு ஜனாதிபதி, ஆனால் முழுக்க ஒரு அமெரிக்க அடிவருடி. இதுவரைக்கும் ஜனாதிபதி தேர்தலில் இல்லாத அளவான மிகப்பெரிய அளவான தொகை ஜனாதிபதி வேட்பாளர் ஆக இந்த முறை வராங்க. கிட்டத்தட்ட 39 பேர் இதுவரைக்கும் இல்லை. இதில் ஒரு தமிழ் வேட்பாளர், தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, நண்பர் மலேபு சந்தி திலகர், அதாவது மலேக மக்களின் குரலாக நான் இதிலே ஒரு பதிவை செய்ய வேண்டும். இப்போ வெற்றி தோல்வியை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு நல்லா தெரியும் இது சாத்தியமில்லாத விஷயம். நான் கொஞ்சம் சந்தைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்த போகிறேன் என்று சொல்கிறார். எனவே அவரோட வேறு எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதோட வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் வேட்பாளர் இருக்கார். அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? இல்லை, அதுண்டா வடக்கு கிழக்கு இது இந்த அவங்களும் இன்னும் ஒரு பரிச்சாத்த நடவடிக்கை. இதை நாங்கள் ஒரு ஏன்னா அவங்களுடைய இந்த தேர்தல் வந்து ஒரு அது எந்த அளவு பாதிப்பை இந்த தேர்தல் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன பொறுத்தவரை தமிழ் மக்கள் இந்த இது ஒரு ஒரு பிழையான உபாயம் உத்தி என்பதில் அவர்களுக்கு தெளிவு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் சர்வதேசமயப்படுத்துவதற்கு என்று இனி அங்கே ஒன்றும் எஞ்சி இல்லை. அவங்களோட பிரச்சனை சர்வதேசமயப்படுத்தப்பட்டு முடிஞ்சது. சர்வதேச மட்டத்தில் இதை சொல்லித்தான் நாங்கள் எங்களோட பிரச்சனையை சர்வதேசமயப்படுத்த வேணும் என்ற தேவை அங்கே கிடையாது. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளரை போட்டு என்னுடைய பார்வையில் இந்த வேட்பாளரை போடுறாக்கள் மறைமுகமாக
இன்னும் ஒருவருக்கு வாக்கு சேர்ப்பதற்கான அது யார் ஒரு உபாயமாக நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஒரு எடுபிடிகளாக இவர்களை பாவிக்கிறார்களான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. ஓகே, ஆரம்பத்திலிருந்து அதில் அது சம்பந்தமாக பேசினார்கள், ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இந்த கருத்தை கூடுதலாக பேசி தெரிஞ்சால் அவர் முழுக்க திடீரென்று ரணில் விக்ரமசிங்க விசுவாசியா கொஞ்ச நாள் பேசி தெரிஞ்சார் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த பாராளுமன்றத்தை அவருக்கு ஓட்டு பண்ணினார் அவரை ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு அவருக்கு நிறைய உதவி ஒத்தாசைகள் நடந்தது என்றதெல்லாம் தெரியும். அப்போ இவங்க எல்லாம் இருக்கிற ஒரு அந்த பாசறையில் ஏன்னா மற்ற கொஞ்சம் பேருக்கு இந்த தமிழரசு கட்சியோட இல்லைன்ற கோபம் அந்த பழி தீர்க்கிறதுக்காக சிலர் விழிக்கிட்டுருக்காங்க. அதே நேரம் அந்த இயக்கங்கள் சில இருக்குது, அதில் இயக்கத்தின் தலைமைகளே எங்களுக்கு சொல்லுது இது அவ்வளோ எங்களுக்கு இது நாங்கள் இப்போ முடிவெடுத்தாச்சு ஒன்றும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கையறு நிலையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு விளங்குது. எனவே அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. உண்மையிலேயே தமிழ் மக்களின் வாக்கு வங்கியை விரயமாக்குகிற ஒரு வேலை. ஏன்னா விரயம் செய்யக்கூடாது. அப்போ முஸ்லீம் மக்களுக்கும் இப்படின்னு போடலாம் தானே, எங்களுக்கு அதே மாதிரி பிரச்சனை இருக்கு, நாங்களும் போட்டு நாங்களும் இதை செய்கிறோம் என்று சொல்லி போட்டு இது அடுத்தடுத்த தேர்தலில் அப்படி வரும்பொழுது பெரிய அளவான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இருக்குது. எனவே ஏன்னா இந்த தேர்தலில் இது மிக மோசமான ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஒரு வாக்குகளை விரயமாக்கின நிச்சயமாக தமிழ் வாக்காளர்கள் வடகிழக்கு தமிழர்கள் மிக புத்தி கூர்மையானவர்கள், விவேகமானவர்கள். எனவே அவர்கள் முடிவுகள் மிக விவேகமாக எடுக்கப்படும். அதே நேரம் வெல்லுகிற வாய்ப்புள்ள ஒரு ஆளை வச்சு சாத்தியமான விஷயங்களை சாத்தியப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியாவது செய்ய வேணும். அதுதான் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற தார்மீக கடமை. அதை செய்வதில் மக்கள் தங்களுடைய ஆணையை கொடுப்பதில் மிக சாணக்கியமாக அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 2 கேள்வி. இன்னும் முதலாவது கேள்வி, இப்போ நாம் இந்த தமிழ் வேட்பாளர் பண்ண நீங்கள் சொன்னீங்க முஸ்லீம் மக்களை பிரதிபலிக்கிற மாதிரி கூட பண்ணலாம்னு சொல்லி, உண்மையிலேயே தமிழ் முஸ்லீம் பக்கமாக ஒரு நம்ம நாட்டில் ஜனாதிபதி ஆக முடியுமா? அதுக்கான ஜாப்பில் இருக்கா? நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, இதில் ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்குதா? நிச்சயமாக ஒரு காலம் வரும் நாட்டில் இந்த எல்லாத்தையும் இனவாத போக்கோடு அணுகாமல், அதே நேரம் இனம் என்று பார்க்காம இலங்கையர் என்ற ஒரு உணர்வோடு ஓட்டு போடுற நிலை வரும். என்னடா நாங்கள் இந்த நாட்டுக்காக விளையாடுற விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. ஓட் பண்ணாலும் கூட 50% எடுத்தாலும் கூட ஜனாதிபதி ஆகிறதுக்கான அந்த உரிமை எங்களுக்கு இருக்கான்றதா? இல்லை, உரிமைண்டா இப்படித்தானே அதை அங்கீகரிப்பதற்கு மக்கள் தானே. என்ன பெரும்பான்மை 75% கிட்டத்தட்ட 73% இருக்கிற சிங்கள மக்கள் அங்கீகரிக்கிற ஒரு தமிழர் வர முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அவரை ஜனாதிபதி ஆக்குவதற்கு சிங்கள மக்களும் வாக்களிப்பார்கள். அப்படி ஒரு கட்டத்தில் லக்ஷ்மண் கதிர்காமனை பற்றி கதைக்கப்பட்டது, அவரை பிரதமர் ஆக்குவோம் என்று. ஆனால் அவருடைய பிரச்சனை என்னென்னா அவர் கொஞ்சம் இந்த புலிகள் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு கடும்போக்கு நிலைப்பாட்டாக இருந்தார். என்ற அவர் அரசாங்கத்துடன் நின்று சர்வதேச ரீதியாக புலிகளை பலவிளக்க செய்வதற்கு வாய்ப்பு கொஞ்சம். சிங்கள மக்கள் ஆனால் அவர் தமிழராக இருந்தாலும் அவருக்கு தமிழ் பேச இயலாது என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. எனவே அந்த எல்லா தகமையும் இருக்கணும், இருந்தால் ஒரு நேர்மையான அரசியல்வாதி. ஆனால் நான் பார்க்குறேன் இனி போக மக்கள் இனத்தை பார்க்காம நேர்மையை பார்ப்பாங்க. அப்படி ஒரு கட்டம் வரும். ஏன்னா இந்த மக்கள் பக்குவப்பட்டு ஒரு நிலைமைக்கு வருவாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நேர்மையான ஆளை நாங்கள் தலைவராக்கணும் என்ற வரை இனத்தையும் பார்க்காம சமயத்தை பார்க்காம மார்க்கத்தை பார்க்காம ஓட்டு போடுற நிலவரம் இந்த நாட்டில் கட்டாயம் வரும். அது மிக தொலைவில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வீடியோ ஒன்று பார்த்தேன், 12 உயிர்களை பலி கொடுத்து நான் பிரதமர் ஆக்கினேன் ரணில் விக்ரமசிங்க ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க. அண்மையில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த விஷயம் தொடர்பாக ஒரு குழப்ப நிலை இருக்குது. அது என்ன நடந்தது அப்படின்றது மிக கவலைக்குரிய விஷயம். 2001ஆம் ஆண்டு பொது தேர்தலில் அதற்கு முந்தி ஒரு 5 மாதத்துக்கு முதல்ல சந்திரிகா குமாரதுங்க ஆட்சியில் நான் அமைச்சராக இருந்தேன். மாவனல்லையரோட கலவரம் நடந்துச்சு, முஸ்லீம்களுக்கான கலவரம். அந்த கலவரத்துக்கு தூண்டுகோலாக இருந்த அரசாங்க சார்பு அமைச்சர் 2 பேரை நான் கொஞ்சம் கடுமையான விமர்சனத்தை
செய்ய வேண்டிய நிலவரம் ஏற்பட்டு விட்டது. அப்போ நான் அந்த நேரம் நடக்கிற நேரம் நான் வெளிநாட்டில் இருந்தேன். உடனே வந்து விமான நிலையத்திலிருந்து நேரடியாக மாவட்ட நிலைக்கு போய் நான் ஊடகங்களுக்கு சொன்ன விஷயங்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கிற ஒரு பாணியில் இருந்தது. ஏன்னா மக்கள் ஆத்திரப்படுறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு தரல என்று மக்கள் சொல்கிற நேரம் நான் அவங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கணும். அப்போ நான் இது சம்பந்தமாக அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையில் நான் மிக கடுமையாக விமர்சித்தேன். நான் அந்த விமர்சனத்துக்கு பிற்பாடு அடுத்த நாள் எனக்கு கிடைச்ச பரிசு, நான் பார்லிமெண்ட்டுக்கு போகக்குள்ள வாசலில் வச்சு எனக்கு என்னை அமைச்சரவை நீக்கியதாக கடிதம் தரப்பட்டது. உடனே நாங்கள் பாராளுமன்ற குழு கூடி அதுலேயும் 11 பேர் இருந்தோம், 7 பேர் தான் என்னோட வந்தாங்க. நாங்கள் உடனே எதிர்க்கட்சியில் போய் அமர்ந்தோம். ஏண்டா அமைச்சரவையில் இருந்த எனக்கு எந்த முன்னறிவித்தலும் இல்லாமல், ஒரு விசாரணையும் இல்லாமல், கேள்வி கணக்கு இல்லாமல் திடீரென்று விலைக்கு போடுற அளவுக்கு இவர் தன்னிச்சையாக அந்த முடிவு எடுக்கிறார் என்றால் அதுக்கு பிறகு நாங்கள் மானங்கட்டு போய் அதில் குந்திட்டு இருக்கலாது. உடனே எதிர்க்கட்சியில் போய் அமர்ந்தோம். அதோடு நடந்தது என்னென்னா ஆட்சியுடைய பெரும்பான்மை இழந்தார்கள். அந்த பெரும்பான்மை இழந்ததோடு தான் ஜேவிபியுடைய ஆதரவோட ஒரு தகுதிகான் அரசாங்கம் என்று ஒரு 5 மாதத்துக்கு நடத்தினாங்க. 5 மாதத்தோடு திருப்பி அதுவும் கவுண்டு விழுந்தது. பெரும்பான்மை இழந்தார்கள். இழந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் இந்த அரசாங்கத்தினுடைய பெரும்பான்மை இழக்க செய்தவன் நான் தான் என்ற கோபம் அரசாங்க தரப்புக்கு நிறைய இருந்தது. அப்போ என்ன பழி வாங்கும்? நான் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டேன். நான் ரணில் விக்ரமசிங்கோட ஐக்கிய தேசிய கட்சி பட்டியலில் நான் முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் வேட்பாளராக போட்டிடுறேன். அப்போ என்ன தோக்கடிக்கிறதுக்காக எனக்கு கடுமையான அச்சுறுத்தல் எல்லா இடங்களிலும். நான் ஒளிஞ்சொளி தான் எலெக்ஷன் செய்ய வேண்டிய நிலவரம், பல இடங்களில் பாதுகாப்பும் இல்லை. எனக்கு இருக்கின்ற பாதுகாப்பையும் குறைச்சி போட்டாங்க அந்த நிலைமையில். ஆனால் மக்கள் மிக உற்சாகமாக இருந்தார்கள், ஆவேசமும் ஆத்திரமும் இருந்தது. முஸ்லீம் காங்கிரஸ் தலைமையை அநீதியாக அமைச்சரவையிலிருந்து நீக்கியதற்கான ஒரு பாடத்தை போட்டுவோம், இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்போம் என்ற ஒரு உணர்வுடன் முஸ்லீம் பிரதேசங்கள் எல்லாம் சாரியாக மக்கள் திரண்டார்கள். தேர்தல் தினத்தன்று இந்த நாடு கண்ட மிகப்பெரிய தேர்தல் வன்முறை, வாக்குச்சாவடிக்கு எண்ணுவதற்காக அனுப்பி கொண்டிருந்த என்னுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் போன பஸ்ஸை மறித்து இராணுவ சிப்பாய்கள் நடு ரோட்டில் அவர்களை பதைக்க நோன்பு பிடித்து கொண்டிருந்தவர்கள் 10 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இது இந்த நாட்டினுடைய மிக மோசமான ஒரு தேர்தல் வன்முறை வரலாறு. அதை விட மோசமான தேர்தல் வன்முறை நடக்கல. இன்னும் 2 இடங்கள்லையும் 2 பேர் பலியானார்கள். என்னுடைய வாக்குச்சாவடி முகவர்களாக எனக்காக தேர்தல் வேலை செஞ்ச ஆக்கள் 2 பேரை கொலை செஞ்சாங்க. இந்த இடத்துல தில் தொட்ட கம்பல போன்ற இடங்களில். ஏன்னா இந்த சம்பவம் தான் ஆனால் அந்த குறிப்பிட்ட சம்பவம். அப்படியெல்லாம் என்னுடைய சார்பில் அப்பாவிகள் உயிரிழந்து தான் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்தினோம். அப்போ அது நான் சொல்லி காட்டுனேன். இப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், அவருக்காக நாங்கள் செய்யாத நீங்கள் அவரோட வேலை செஞ்சிருக்கிறோம். ஏன்னா அவர்கிட்ட சில நம்பிக்கையில் இருந்தது இவர் செய்வார். ஆனால் அவர்கிட்ட ஆட்சி எடுத்து கொடுத்தா அவருக்கு ஆட்சியை நீண்ட காலம் கொண்டு போய் இயலாத, மற்றது மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு அடிமட்ட மக்களோட தொடர்பாடி ஒழுங்காக விஷயங்களை கையாண்டு கொண்டு மக்களை கவர்ந்திருக்கிற தன்மை குறைவு. மேல்மட்டத்தில் சும்மா ஆங்கிலம் பேசி மாத்திரம் இந்த விஷயங்களை சாதிக்கல. சர்வதேச தொடர்புகள் இருக்குத்தான், அதுகள் இருக்குது, நல்ல அறிவு நுணுக்கம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு வசீகரம் இருக்கணும், அது போதாத ஒரு நிலவரம் தான் அவருக்கு தொடர்ந்து இருக்கு. நாங்கள் 2 முறை அவரை நிறுத்தலாண்டு போட்டு வெளியில் வந்து வேட்பாளரை நிறுத்தினோம். அவர் வேட்பாளராக வரையே மேலாது. ஒரு தடவை தான் தோத்தார். அதோட அவரை விட்ட வச்சு போட்டு வேற ஆக்களை கொண்டு வந்து தான் தேர்தல் நடத்தினோம். அதுலேயும் அவரோட நின்றோம். அதில் ஒரு முறை தோத்தம், ஒரு முறை வெண்டோம். அது வேறு விஷயம். அது வெண்டதுக்கு பிறகு அது 2 வருஷத்துக்குள்ள பிறகு ஆட்சி மாற்றம் வார நிலவரம் தான் வந்தது. அவரால் 2 வருஷம் தான் இருக்க முடியும். அவரால் ஆட்சி நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு அவர் மேல ஒரு விஷயம் பேசப்படுது. இப்ப அந்த நேரத்தில் ஆட்சியை கையெடுக்க சொல்லி அழைக்கப்பட்ட பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வேண்டாம் அப்படி என்று ஒதுங்கி இருந்தார். யாருமே வரல. அந்த நேரத்தை இவர் சரியா பயன்படுத்தினது அவருடைய இது. ஆனால் இந்த 2 வருஷம் அவரால் மீட்டெடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் முதலாவது இந்த சஜித் பிரேமதாஸை எடுக்க தயங்கினார் என்ற விஷயம், அதற்கான காரணங்களை தெரியாமல் கதைக்கிறாங்க. ஏனெண்டா கோட்டாபய ராஜபக்ஷ பிரசிடெண்டாக இருக்கிறார். முழு நாடும் கோட்டாபய ராஜபக்ஷ போகணும், ராஜபக்ஷக்கள் எல்லாம் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ராஜபக்ஷ ஆக்களை வச்சுக்கொண்டு அவங்கள காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ஆட்சியை பொறுப்பெடுக்கணும். நாங்கள் இருக்கிறோம், நான் தான் ஜனாதிபதி,
நீங்கள் எந்த பிரதமராக வாங்க வந்திருந்து உங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் நாங்கள் 5 பேரை தாரோம். இப்படி தான் முதல்ல சொன்னது. 5 பேர் தாரோம். அமைச்சரவையில் 30 பேர் இருக்கிற இடத்துல 5 பேரை தந்து அதில் இவரை பிரதமராக்கினா எப்படி அமைச்சரவை நடத்துகிற அந்த ஒரு நாங்கள் நடைமுறை சாத்தியமான விஷயமா அது நடத்தவே விட்டுருக்க மாட்டாங்க. இவர் வந்து வெறும் ஒரு பொம்மையாக மாத்திரம் தான் இருந்திருக்க முடியும். அவங்க சொல்கிற தாளத்துக்கு ஆடி இருக்க வேணும். அதான் நிலவரம். இவர் நாடினார் நல்லா. ரணில் விக்ரமசிங்கே அவங்கள தாளத்துக்கு ஆடினார். அதே நேரம் இந்த வரிசை யுகத்தை இல்லாமல் செய்தார்னு சொன்னார். அவர் பிரதமராக இருந்த நேரம் வரிசை யுகம் வந்தது. வரிசை யுகம் வராமல் இல்லை. வரிசையில் நின்றதும் அவர் பிரதமராக இருக்கக்குள்ளான். அந்த நேரம் கப்பல்கள் எல்லாம் வெளியில் துறைமுகத்துக்கு வெளியில் நிற்கக்குள்ள ஒரு கொள்கலனையும் இறக்க இயலாது, ஒரு கேஸ் சிலிண்டரையும் இறக்க இயலாது, காசு இல்லை, திரைசேரியில் ஒரு இந்தியாவில் கடன் கொடுத்தாங்க. உலக வங்கி கடன் கொடுத்தது. அந்த கடன் உலக வங்கியும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் ஒரு இடைக்கால இந்த பிரச்சனையில் தீர்க்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கடன் கொடுத்தாங்க. சில நட்பு நாடுகள் கொடுத்தது, இந்தியா உட்பட. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சமாளித்து கரை சேர்த்தாரு தான். அது யார் இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. அவர் இருந்ததுக்காகத்தான் இந்திய அரசாங்கம் கொடுத்தோண்டல்ல, யார் இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் எடுக்காததுக்கான காரணம் என்னென்றால் நாங்கள் ராஜபக்சேகளை காப்பாற்றுற ஒரு அரசியலை செஞ்சிருந்தோம் என்றால் அது என்ன கொஞ்சம் தாமதமாக அரசியலுக்கு வர்றது வேறு விஷயம். ஆனால் இந்த நாட்டை இப்படி குட்டிச்சுவராக்கின ஒரு கும்பலுக்கு நாங்கள் அவர்களுடைய ஒரு கேடயமாக பாவிக்கப்படுவது எங்களுடைய அரசியலுக்கு ஆபத்தானது என்பதை நாங்கள் உணர்ந்தோம். மட்டுமல்ல, நாட்டுக்கு அவங்கள நாங்கள் போயிருந்தால் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விசாரணைகளாவது நடத்துறதுக்குன்னு ஆரம்பிச்சு விட்டுருப்பாங்களா? முழு பெரும்பான்மையும் அவங்கள கையில். இனியும் நடக்குமா இந்த ஆட்சி மாற்றத்தில்? ஆட்சி மாற்றத்தோட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரும்பான்மை மக்கள் தருகின்ற பட்சத்தில் நாங்கள் எந்த பாரபட்சமும் இல்லாமல் இந்த நாட்டில் நடந்த பகல் கொள்ளைகள் நிறைய நடந்திருக்கு. அதில் இன்னும் ஒரு விஷயம், படுமோசமான விஷயம், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். அதுக்கு பின்னால் ஒரு பெருஞ்சதி இருக்கிறது. ஆட்சியில் அவர்களை கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட சதியாக சிறைச்சாலைக்குள்ளே சதி செய்யப்பட்டது என்று உங்களுடைய இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் போராளி அமைச்சராக இருந்து கொண்டு அவர் என்ன செஞ்சார் என்பது சம்பந்தமாக நாங்களும் எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. உங்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம். அவருடைய இயக்கத்தை சார்ந்தவரால் ஒரு சத்திய கடதாசி கொடுத்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையிலும் அது பேசப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்கள் சம்பந்தமாக சரியான விசாரணை நடக்கணும். உளவுத்துறையில் சம்பந்தம் இருந்தது என்று பரவலான குற்றச்சாட்டு இருக்கிறது. எப்படி இந்த ஒரு சின்ன கும்பல் இப்படி ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்தை செய்தது என்பது சம்பந்தமாக எங்களுக்கும் உண்மையை வெளிக்கொணரப்பட வேண்டும். கிறிஸ்தவ சமூகம் இன்று கார்டினல் ஆண்டகை அதில் மிக தீவிரமாக இருக்கிறார். அவர் இன்றைக்கு சஜித் பிரேமதாசையோ அன்று குமாரதாசோ தவிர வேறு யாருக்கும் கொடுக்க வேணாம் என்று கூட சொல்கிறார். ஏனென்றால் அவருக்கு இவங்களால் தான் உண்மை வெளிவரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் பேசுகிறார். முஸ்லீம் சமூகத்துக்கு அதை விட கூட தேவை இருக்குது. ஏன்னா எங்களோட சமூகத்தை ஒரு பழி சுமத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட சமூகத்தில் இந்த தீவிரவாதிகள் தான், அவங்க தீவிரவாதிகள் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தீவிரவாதம் ஒன்றை உருவாக்கி அதை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்ட ஒரு கும்பல் அரச துறைகளின் அனுசரணையோடு இன்னும் பக்கத்துணையாக ஒரு முன்னாள் புலிகளின் உறுப்பினர்கள் ஒரு சிலரையும் சேர்த்துக்கொண்டு உளவுத்துறை இந்த மிகப்பெரிய படுபாதகமான செயலை செய்தது என்பதற்கான ஆதாரபூர்வமான விஷயங்கள் இன்று பொதுவெளியிலே நாங்கள் பல தடவைகள் கதைத்து விட்டோம். பாராளுமன்றத்தில் நிறைய இந்த விஷயங்களை பேசியிருக்கிறோம். இதற்கான சரியான ஒரு முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது எங்களுடைய ஆட்சியில் நிச்சயமாக நடக்கும். முஸ்லிம் மக்களுடைய உடனடி தேவை என்ன? முஸ்லிம் மக்களுடைய தேவை நிம்மதியான வாழ்வு. இந்த நாட்டில் சமத்துவமான ஒரு வாழ்வு முறையை எந்த அரசாங்கமாக ஏற்றுக் கொடுத்தோம். எல்லா சமூகங்களும் சமத்துவத்தோடு வாழ வேணும். நாங்கள் இலங்கையர் என்ற உணர்வோடு இந்த நாட்டை வாழ்வதற்கும் எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சக வாழ்கிற அந்த அந்த பிரதேசங்களில் சக சமூகங்களுக்கு இடையில் சச்சரவுகள் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதுகளை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளணும். எங்களுக்கு நிர்வாக ரீதியான பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் தூக்கி பிடிச்சிக்கின்னு வருவாங்க. ஆனால் அவற்றில் நியாயம் எது அநியாயம் எது என்பதை பற்றிய ஒரு புரிந்துணர்வுடனான ஒரு சேதமில்லாத விட்டு கொடுப்புகளோடு நாங்கள் ஒரு எல்லோரும் இளைஞர்கள் என்ற உணர்வோடு பயணிக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது என்பது பெரிய மாயாஜால வித்தை இல்லை. எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக பயணிப்பதற்கான
எல்லோரும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு நாடு என்ற ஒரு உணர்வை உருவாக்குகின்ற முயற்சியில் நல்ல சேதமில்லாத விட்டு கொடுப்பு, அதே நேரம் நேர்மையான கோபம் வந்தால் நேர்மையாக சொல்லணும். சும்மா நேர்மையினமாக சும்மா வெளியில் வந்து காய்ச்சி தெரியறதில்லை. இவற்றையெல்லாம் அழகாக பயன்படுத்தி நல்ல, ஏன்னா தலைமைத்துவங்கள் எல்லாம் 100% எல்லாம் சரியாக செய்யும் என்று நம்பிக்கிட்டு நாங்கள் பின்னால் போயிடாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏதாவது பிரச்சனை வந்தால் பேசி தீர்த்து கொள்ள வேணும், கதைக்க வேணும். கதைச்சி நாங்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான நல்ல முயற்சிகளை செய்யணும். நாட்டை முன்னேற்றுகிறோம் என்ற போர்வையில் நடக்கின்ற ஊழல்களை நாங்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ நாம் 2 முக்கியமான வேட்பாளர்கள் இருக்காங்க. அதை தாண்டி ஜேவிபியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இந்த முறை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வளர்ச்சியானது இப்போ அடுத்ததாக வரப்போகிற தேர்தலில் நாம் தோற்று போனால், அந்த மக்களுடைய இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் போனால், அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரும்போது அது மிகப்பெரிய ஆதரவை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அவங்களுடைய வளர்ச்சி பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஜேவிபி என்ற கட்சியினர் ஒரு புதிய முகத்தோடு வராங்க. அவங்க என்ன தங்களோட ஜேவிபி அடையாளம், அவர்களுடைய அந்த மணி சின்னம், இந்த ரெண்டையும் கைவிட்டு போட்டு அவங்க இப்போ தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு போர்வையில் நாங்கள் இன்னும் சிவில் அமைப்புகளை சேர்ந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு முகத்தை காட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய உண்மை முகம் அது அல்ல. அவருடைய அரசியல் உச்சபூடத்தில் அதிக பெரும்பான்மையானோர் மார்க்சிய கொள்கையோடு இருப்பவர்கள், இடதுசாரி கொள்கையில் மிக இறுக்கமான நிலைப்பாட்டில் இருப்பவர்கள். அவர்கள் இந்த புதிய உலக ஒழுங்கில் அவர்களுடைய இத்துப்போன பழைய பொருளாதார கோட்பாடுகள் எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்ற பெரிய அச்சம் இருக்கிறது, அது பொருளாதார ரீதியாக. மறுபுறம் அவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த நாட்டிலே வன்முறை மூலம் ஆட்சியை கைப்பற்றலாம் என்று மிகப்பெரிய வன்முறைக்கு வித்திட்டவர்கள். இப்போ அது சம்பந்தமான ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கிறது. ஆனால் அது கடந்த கால வரலாறு, அதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் அவங்களுக்கு கட்சியில் இருந்த இனவாதிகள் கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. அதனால் அந்த கட்சி ஓரளவுக்கு துப்புரப்படுத்தப்பட்டிருக்கு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இப்போ அண்மையிலேயே நான் கொஞ்சம் அனுரகுமார திசாநாயகம் விமர்சித்தேன். அதுலேயும் சில நியாயங்கள் இப்போ சொல்லப்படுவது, அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கட்டத்தில் அவர்களிடம் ஆட்சியை ஒப்படைப்பது ஆபத்தானது என்பது என்னுடைய கோட்பாடு. ஏனென்றால் இன்னும் அவர்கள் பக்குவப்படவில்லை. இதை விடவும் பக்குவப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்த கட்டமாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை மக்கள் தீர்மானிக்கணும். அரசாங்கம் தான் தீர்மானிக்கும். வரப்போகிற அரசாங்கம் என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன்டா, அடுத்த அரசாங்கம் ஒரு தேசிய அரசாங்கம் அமைவதை தான் நான் விரும்புகிறேன். நாங்கள் இப்போ என்றால் எங்களுடைய மறைந்த தலைவர் அஷ்ரஃப் சொல்லுவார், எதிர்க்கட்சி இல்லாத ஒரு ஜனநாயகத்தை பற்றி பேசினார். அதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உள்ள பிரச்சனை என்றால் எல்லாரும் இந்த அமைச்சர் பதவிகளுக்கு ஆளா பிறக்கிறார்கள் கூட. இனி அமைச்சர் பதவி இல்லாமலே இந்த நாட்டின் அரசியலை நெறிப்படுத்துவதற்கான தகுதி உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் சேர்த்துக்கொண்டு அதே நேரம் எதிர்க்கட்சிகளுடைய ஒரு முழு சமூகத்தோடு தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு இது நல்ல கட்டம்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய வேட்பாளர் வெண்டா சம்பந்தமான அழுத்தத்தை நாங்கள் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா சில நேரம் இந்த ஒரு கட்சி வெண்டதுக்கு பிறகு விட்டு கொடுக்குற குறவு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னோட இருக்கிற ஏனைய சிறுபான்மை தலைமைகள் அவங்களோட சேர்ந்து நாங்கள் சில முயற்சியை செஞ்சு பார்ப்போம் நாட்டு முன்னேற்றத்துக்காக. நன்றி. வீட்டுக்கு தான் வர வேண்டி இருந்துச்சு. இந்த தேர்தல் காலம் உங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பம் இன்னும் கொஞ்சம் பரபரப்பான சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த முறை உங்களோட மனைவியும் கூட்டி வாங்க. அவரோட ரசிகர் தான் நான். 2 பேரும் உங்களோட பகுதியை பார்த்து நான் வயிறு குழுங்க சிரிக்கிறாள். நல்லது. நன்றி. வாழ்த்துக்கள்.